சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் 234 தொகுதிகளில் யாருக்கு வெற்றி? வெளியான முக்கிய கருத்து கணிப்பு. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது யார் யார் எவ்வளவு இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதிகளை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சிஎம் எலெக்ஷன்னாலே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இருக்கும். நிறைய விதமான பரபரப்பும் புதிய புதிய யுத்திகள், அரசியல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக இப்போ அரசியல்வாதிகள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பழைய கட்சிகளும் நிறைய விதமான மும்புறம் காட்டும். இப்போ புதியதாக வரக்கூடிய கட்சிகளும் நிறைய விதமான பிரச்சனைகளும் எல்லாத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் தற்பொழுது புதியதாக வந்திருக்கக்கூடிய நம்ம விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இந்த தேர்தல் களம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலில் வெற்றி பெறப்போகிறது யார், சிஎம் சீட்டில் அமர்போவது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூகம்பரமாக பார்த்தீங்கன்னா வெடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் திமுகவினர்கள் 35%, நம்முடைய அதிமுகவினர்கள் பார்த்தீங்கன்னா 28%, அப்புறமா பார்த்தீங்கன்னா பிற கட்சிகள், அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20%, தாவேகாவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30% 30% பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தற்பொழுது நிலை, சரிங்களா? இது மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருப்பதற்கான சான்சஸ் கிடையாது. இந்த யூகம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசியல் களங்களில் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள், அந்த அந்த வாக்குறுதிகளை பொறுத்து மக்கள் வாக்கு கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ மிகப்பெரிய ஒரு அடியாக நம்ம தளபதி அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. அதாவது தாவேக்காவுடைய கரூர் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பாதகமாக இருக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களும் நேரங்கள் தான் தீர்மானிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சாதகமாக இன்னும் மக்கள் கூட போகிறார்களா, இல்லை என்றால் மக்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது சதவீதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இதில் உங்களுடைய கருத்துக்கள் யார் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் 2026 தேர்தலில் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.